இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய பேர் அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, தொலைக்காட்சியில எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நிறைய தாய்மார்கள் என்னுடைய குழந்தைக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. சில பேருக்கு என்னால பதில் தர முடிஞ்சது, சில பேருக்கு என்னால அந்த டைம்ல பதில் தர முடியல. அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, நாங்க வாய்ப்பு தேடி அலையிற நிலைமையில தான் இன்னுமே நாங்க இருக்கோம். எங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோமே தவிர நாங்க வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல நாங்க இல்ல. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, முன்னாடிலாம் அந்த காலகட்டத்துல ரொம்ப வயசான அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த சோசியல் மீடியாலாம் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த டைம்ல ஃபுல்லா எங்களோட போட்டோஸ் ஆகட்டும், பயோடேட்டா அதெல்லாம் எடுத்துட்டு சிடி அதெல்லாம் எடுத்துட்டு எங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆபீஸ்ல கொடுத்துருவோம். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது குப்பைக்கு வந்துடும். அதை நான் கண்கூடாவும் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய புகைப்படமே அடுத்த நிமிடம் குப்பைக்கு வந்ததுல நான் பார்த்திருக்கேன். இப்போ சோசியல் மீடியா பயங்கர எமர்ஜ் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இருந்தாலும் என்கிட்ட கேட்ட நண்பர்களுக்காக நான் இந்த பதிவை நான் சொல்றேன். உங்களுடைய திறமைகளை என்னெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது யாராவது ஒருத்தவங்களோட கண்ணில் பட்டு உங்களுக்கான வாய்ப்புகளை அமையும். நான் சொல்றது நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சோ கண்டிப்பா உங்களோட முயற்சியை கைவிடாம உங்களோட திறமைகளை நீங்க காமிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இது சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி வே ஆயிடுச்சு வாய்ப்புகளை தேடுறதுக்கு. அப்போ அப்படி இல்ல. எல்லா ஆபீஸுக்கும் நாங்க போயிருக்கோம், எல்லா ஆபீஸுக்கும் ஏறி இறங்கி இருக்கேன், நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கோம். இப்பவும் கஷ்டம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அப்ப இருந்த கஷ்டத்தை விட இப்ப கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள், இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய டான்ஸ் வீடியோ பார்த்துதான் சேரன் சார் அவரோட படத்துல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு எனக்கு. அது அவர் ஓப்பனா மேடையில சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நம்பிக்கையோட இருக்க.